வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா நவம்பர் 2, 1980 பொள்ளாச்சி அரசம்பாளையம் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற மயானத்து பக்கத்தில் இருக்கிற காட்டு பங்களாவில் நடந்த 2 அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் டிகோட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டிகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். அரசம்பாளையத்தில் ஊருக்கு வெளியில் மயானத்து பக்கத்தில் ஒரு காட்டு பங்களா ஒன்று இருக்கிறதாகவும், நைட் சமயத்தில் அதில் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதாகவும் அந்த ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி நடந்த 2 சம்பவங்கள். அந்த ஊர்லேயே விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர் பகலில் ஃபுல்லாக விவசாயத்தை முடிச்சுட்டு நைட்டு சீட்டு விளாட்றதையே வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அப்படி தான் ஊருக்குள்ளே வச்சு சீட்டு விளாண்டா எல்லோரும் திட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்படிங்கிறக்காகவே நம்ம எங்கேயாவது அவுட்டரில் போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆட்கள் முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் நைட்டு தங்களுக்கு சாராயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சீட்டுக்கட்டோட அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு சீட்டு விளாட்லான்னு சொல்லி சீட்டை குலைச்சி அந்த சீட்டுக்கிட்ட கீழே வச்சு ஆளுக்கு ஒரு சீட்டாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுறாங்க. அப்போ அதில் முருகேசன் மட்டும், அவருக்கு மட்டும் குடி பழக்கங்கள் கிடையாது. அவர் சீட்டு விளாண்டு இந்த பணம் சம்பாதிக்கிறதுலையே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அப்படி அவர் ராஜா சீட்டு எடுத்தவங்க மட்டும் அப்படியே உட்காருங்க, மற்ற சீட்டு எடுத்தவங்கலாம் பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் எல்லாரும் எந்திரிச்சு அவங்களுடைய நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி உட்காடுறாங்க. ஆனால் சீட்டு விளாட போனது 8 பேர். இவங்க சீட்டை எடுத்துட்டு மறுபடியும் மாறி உட்காரும்போது 9 பேர் உட்காடுறாங்க. முருகேசன் சீட்டை குலைச்சி ஒவ்வொருத்தருக்காக போட்டுட்டு இருக்கும்போது, என்னடா 8 கை தானே, இப்போ என்ன ஒரு கை எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஆள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அது ஒரு கருப்பு உருவம், கண்ணு 2 ரத்த கலரில், முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கு. இவர் பயத்தில் பேயிடா அப்படின்னு சொல்றதுக்காக வாயை திறக்கிறாரு. ஆனால் அவரால் பேச முடியல. அப்படியே வாயெல்லாம் ரத்தம் கக்கி அந்த இடத்துலையே நெஞ்சை பிடிச்சிட்டு இறந்துடுறாரு. மற்றவங்க எல்லாரும் முருகேசனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணா அவருக்கு ஹார்ட் அட்டாக், அவர் வர்ற வழியிலே இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம கூட நல்லா தான் இருந்தான், அவனுக்கு குடி பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது, ஆனால் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம அந்த வீட்டில் போய் அந்த காட்டு பங்களா வீட்டுக்கிட்ட உட்காந்து சீட்டில் வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி, இனிமேல் அங்கேருந்து யாரும் அந்த காட்டு பங்களா கிட்ட போகக்கூடாது, ஊரில் அரசல் புரசலாக சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த காட்டு பொங்கலை கிட்ட போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே
டேய் அந்த ஊரில் அங்கே அவருக்கு பேய் அடித்து தான் அவர் இறந்துட்டாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் பேயை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அதில் ஒரே ஒரு பையன் மட்டும், டேய் நீங்களாம் படித்த பசங்க தானே, இந்த காலத்துலேயாவது பேயாவது பிசாசாவது அப்படின்னு சொல்லி மற்றவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த மற்றவங்களாம் சேர்ந்து இவங்கிட்ட, நீ ரொம்ப தைரியமான ஆள் தானே, ரொம்ப தைரியமாக பேசுகிறல்ல, நீ அந்த வீட்டுக்கிட்ட 12 மணிக்கு போயிட்டு வா, நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ தைரியசாலியான ஆள் தான், நாங்கள் எல்லாருமே பயந்தாங்குழிகள், நீ அந்த வீட்டில் மட்டும் போயிட்டு வந்துட்டானா உனக்கு எதுவுமே ஆகலைனா நீ தான் தைரியசாலி, நாங்கள் தான் பயந்தாங்குழி அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையனும் இவ்வளோ தானே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ 12 மணிக்கு தான் அங்கே போயிட்டு வந்து நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டோன்னே, சரி அதையும் நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கையில் ஒரு ரோஜா பூவை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டு வாசலில் இருக்கிற அந்த பூட்டில் சொருகி வச்சுட்டு வரணும், நாங்கள் காலையிலே போய் அதை பார்ப்போம், அதை பார்த்துட்டு நாங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் நீ போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பையன் எல்லோரும் கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே ஊருக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பங்களாவுக்கு கொஞ்சம் தூரமாக நீ 12 மணி வரைக்கும் எங்கள் கூட இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 12 மணி ஆகும். இப்போ நீ போய் அதில் போய் ரோஜா பூ வச்சுட்டு வா, நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் தைரியமாக போகிறான். அவன் இந்த வீட்டுக்கிட்ட நெருங்க பயமும் பதட்டமும் வருது, உடம்பெல்லாம் வேக்க ஆரம்பிக்குது. அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி உண்மையிலேயே பேய் இருக்குமோ, அந்த வீட்டை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது, மயானமாக அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கிட்ட போகிறான். வீட்டுக்கிட்ட போய் தான் கையில் வச்சுருந்த அந்த ரோஜா பூ எடுத்து அந்த வீட்டோட பூட்டில் சொருகி வைக்கிறான். சொருகி வச்சிட்டோம்பா நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கு பேர வேண்டியதான்னு சொல்லி திரும்பி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கான். அந்த பூட்டி இருந்த வீடு திறக்க ஆரம்பிக்குது. அந்த வீடு திறக்க ஆரம்பித்த உடனே இவன் அப்படியே நடக்கிறத நிப்பாட்டி அந்த வீட்டை திரும்பி பார்க்குறான். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கௌபாய் கெட்டப்பில் ஒரு ஆள் அந்த கதவை திறக்கிறாரு. யாரு தம்பி, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஐயா இங்கே வழி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, இங்கெல்லாம் வரக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா, ஐயா நீங்கள் இங்கே என்னையா பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் அந்த வீட்டுக்கு காவல் இருக்கிறேன், என் பேர் எட்வர்ட் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் எட்வர்ட்னு பேர் சொன்ன உடனே இவன் திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி மறுபடியும் கரெக்டாக அந்த மயானத்தை தாண்டுறான். மறுபடியும் ஏத்தாப்புல ஒரு உருவம் வருது. யாருடா இந்த நேரத்தில் யார் வரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த உருவம் இவன் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்த உடனே தான் இவனுக்கு தெரியுது, கதவை திறந்து நீ இங்கே இருக்கக்கூடாது ஓடுன்னு சொன்ன அந்த உருவம் இங்கே நிற்கிது. அதை பார்த்த உடனே அந்த இடத்துலையே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். போனவனை இன்னும் காணுமேன்னு இவனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல, இந்த மாதிரி அவன் எங்ககிட்ட பந்தயம் கட்டிட்டு போனான்னு சொன்னேன். அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், அவனை எதுக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க கூட அந்த பையனை எங்கே காணுமேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் மயானத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருக்கான். அந்த பையனை கூட்டிகிட்டு போய் தண்ணி தெளித்து அவனை எழுப்புறாங்க. அந்த பையன் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கான். புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி, தான் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு, யார் என்ன கேட்டாலும் சரி அவன் புரியாத பாஷையில் இங்கிலீஷ்லேயே பேசுன மாதிரி பேசுகிறான். அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு வயசான தாத்தா சொல்கிறாரு, அந்த வீட்டில் முன்னாடி எட்வர்ட்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரன் இருந்ததாகவும், சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தான். அவன் அந்த வீட்டிலேயே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, அவன் அந்த வீட்டிலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டான். அவனுடைய ஆவி தான் அங்கே சுற்றுறதாகவும்,
நைட் டைமில் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. நீங்களா எதுக்கு இந்த பையனை இப்படி வந்து நீங்களா பெட் கட்டுறேன் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை யார் அங்கே போக சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் பிடிச்சி திட்டுறாரு. மறுபடியும் அந்த பையனை கொண்டு போய் மனநல ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு இன்னும் ரெக்கவர் ஆன மாதிரியே தெரில. திடீர்னு நல்லா பேசுகிறான், திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறான். அப்போ அந்த வீட்டில் தான் மக்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யம் இருக்குது. அப்போ அந்த ஒன்று அந்த காட்டு பங்களாவை இடிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த காட்டு பங்களாவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டுக்கிட்டு அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அதில் இருந்து இன்னும் வரைக்குமே நைட்டு 9 மணிக்கு மேலே ஆகிட்டனாலே அந்த பக்கத்தில் யாருமே போகிறது கிடையாது. ஏன்னா அந்த காட்டு பங்களாவை தாண்டி தான் இவங்க ஊருக்கு வெளியே போக முடியும். இவங்க ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ அந்த காட்டு பங்களாவை தாண்டி தான் இவங்க ஊருக்குள்ளே போக முடியும். மயானத்து பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டு பங்களா, அமானுஷ்யம் நிறைந்த அந்த காட்டு பங்களான்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.